கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எதுக்குடா இங்க சம்மந்தமே இல்லாம சொல்ற, கம்ப்ளைண்ட்ல வேற ஒண்ணு வச்சா இங்க வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறீங்களா? நிஜமாலுமேங்க. அதாவது கெட்ட எண்ணம் கொண்டவங்க, எப்படி சொல்லணும்னா துரோகிகள் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய எதிரிகளை பத்தி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு எதிரில் இருப்பாங்க, அதனாலதான் அவங்க எதிரிகள். நமக்கு எதிரில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்மளால கணிச்சிட முடியும். ஆனா துரோகிகள் அப்படின்றவங்க நமக்கு பின்னாடி இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்மளால கணிக்கவே முடியாது. ஏங்க இது நமக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நடிகர்களுக்கும் இது நடந்திருக்கு, பல கோடீஸ்வரங்களுக்கும் நடந்திருக்கு, பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட் அவங்க எல்லாருக்குமே நடந்திருக்கு. இந்த துரோகிகள் அப்படின்றது பாகுபாடு பார்க்காம எல்லார்கிட்டயுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருந்துகிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஏன்னா நிறைய பயன்படுத்திக்கலாம். என்ன வந்துட்டு அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, கொஞ்சமா பயன்படுத்திக்கிட்டான், அது அவனுடைய வந்துட்டு பேட் லக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அவருடைய நண்பர்கள் ஏமாத்திருந்தாங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் ஏதாவது ஒரு சர்க்கிள்ல இருக்கிறவங்க அவங்களை ஏமாத்திருந்தாங்க, அதை குறிப்பிடாம சொல்லியிருப்பாரு. அதே போலதாங்க தனுஷ் அவர்களும். ஸோ ஆக்டர் தனுஷும் இதே தான் சொல்லியிருப்பாரு. இது போல நான் ஒருத்தர் சொன்னவொடனே அதை நம்பிடுவேன், நான் நம்பி ஏமாந்துருவேன். அப்புறம் சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம எண்ணிக்கிட்டு போனா சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதல்ல இந்த கெட்ட எண்ணம் கொண்டவங்க நம்ம கிட்ட இருந்தா நம்ம எப்படி கண்டறியுது அப்படின்ற ஒரு 7 அறிகுறிகள் இருக்கு. அந்த 7 அறிகுறிகள் என்ன அப்படின்றத பாத்திரலாம். இவங்க கிட்ட இருந்து சட்டுன்னு தள்ளிடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப முக்கியமான விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்டு செய்யறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதை ஓகேடா இதை நான் பண்ணிட்டேன், நானு அதை எனக்கே கொஞ்சம் ஐடியா வந்துச்சு, நானே பண்ணிட்டேன், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்கள்ட்ட சட்டுன்னு நம்ம பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தின வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் அவங்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்தி நம்மளை அழிக்க கூட பார்ப்பாங்க இவங்க. முதல் விஷயம், இந்த துரோகிகள் முதல்ல என்ன செய்வாங்க, அவங்களை எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த துரோகிங்களை கண்டறியறதுக்கு நீங்க ஒன்னும் வந்துட்டு மெஷின்லாம் கொண்டு வர தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குங்க, அந்த தேவைகளை உங்கள்ட்ட இருந்து ஈஸியா வாங்கிடுவாங்க. அது வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம். ரொம்ப சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம், இல்ல வந்துட்டு அது உங்களுக்கு நீடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குடா உனக்கெல்லாம் இது அப்படின்ற மாதிரி. இப்ப பரிதாபங்கள் சேனல்ல அதாவது கோபி சுதாகர் வந்துட்டு துணி எடுக்க போகக்குள்ள பேசி கீசி வந்துட்டு கரெக்ட் பண்ணி இது ஃபிட்டா இருக்குடா உனக்கு 10,000 அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இன்னொருத்தர் கூட வர ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா அதை வந்துட்டு அப்படியே பேசி கீசி வந்துட்டு போடுறா ஃபிட்டா இருக்குடா அவனை டிமோட்டிவேட் பண்றானா அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டை வாங்கி அவரை போட வச்சு, அவருக்கு டைட்டா இருக்கும் அந்த டிஷர்ட்டை வாங்கி இது எனக்கு 10ல நீயே எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர்கிட்டே கொடுத்துருவாரு. அந்த மாதிரிதான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களை வச்சே வாங்க வைப்பாங்க. இன்னும் ரொம்ப டீப்பா சொல்ல போனா உங்களை கில்ட்டாவே வச்சிருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு சிம்பத்தி, அவங்கள பார்க்க கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு சிம்பத்தி வரணும் அப்படின்ற ஒரு நிலைமையிலேயே உங்களை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நபர் உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து உடனடியா அவங்கள்ட்ட இருந்து தள்ளாம, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, அதன் மாதிரி அவங்கள்ட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துருங்க. இரண்டாவது விஷயங்க, அதாவது இந்த மாதிரி வந்துட்டு மோசமானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது துரோகிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே சரி அவங்கள பத்தி தான் யோசிப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க. அதாவது நீங்க ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்களா, உங்கள்ட்ட ஒரு பணம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த டேட்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத சூழ்நிலை அப்படின்றது வரும். பட் நீங்க கைமாத்தா தான் அவங்களுக்கு கொடுக்க போறீங்க. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு அந்த நிலைமையில கூட எப்படியா இருக்கா உடம்பு பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாசாங்குக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன செய்வாருன்னா, காசு கேட்டதுல என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி மற்றவங்களுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்காக என்ன விஷயத்த வேணா செய்வாங்க. நம்மள வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டாவே வச்சிருப்பாங்க. நம்மள எப்பவுமே ஒரு பதட்டத்தோடயே வந்துட்டு வச்சிருப்பாங்க. நம்ம சரியா யோசிக்க விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது நல்ல முடிவுகள் எடுக்க போறோம்னா அதுல குறுக்க வருவாங்க. அந்த ஒரு நல்ல முடிவுகள் இவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்ப்பாங்க. கேட்டா இது உனக்கு செட் ஆகாதுடா, பட் எனக்கு செட் ஆகும், நான் இந்த ஃபீல்ட்ல தானே இருக்கிறேன், ஆனா எனக்கு ஓகேவா இருக்குண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நீங்க என்னதான் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், என்னதான் பிசினஸ்க்காக ஒரு நல்ல நல்ல ஐடியாவை கொண்டு வந்து கொடுத்தாலும் திருப்தியே ஆக மாட்டாங்க. இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி எப்பவுமே உங்களை ஒரு மாதிரி மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற நபர்கள். இன்னும் வந்துட்டு சிம்பிளா குறிப்பா சொல்ல போனோம்னா உங்க நிழல் மாதிரி உங்க பின்னாடியே இருப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய வந்துட்டு நல்ல காரியங்களுக்கெல்லாம் தடையை போட்டு நீங்க செய்யக்கூடிய கெட்ட காரியங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளையார் சொல்லியை போட்டு ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்துட்டு ஏதாவது வீண் வம்புக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வீண் வம்புல உங்களையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணுவாங்க. சின்னதா வந்துட்டு அவனை பத்தி நீ பேசக்கூடாதா அப்படின்றதுல ஆரம்பிச்சு இவங்க ஏதாவது ஒரு சண்டை அப்படின்றத இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க.
இது எதுக்காக இவங்க தொடர்ந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க பண்ணக்கூடிய தப்பு வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு இடத்த பரபரப்பா சண்டை போட்டு அந்த இடத்துல இவங்களுடைய முக்கியத்துவத்தை தான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமான ஒரு எண்ணத்துல இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எப்பவுமே சரி நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க வந்துட்டு இத படத்துல வர்ற மாதிரி வெளி காமிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்ப துரோகிகள் அப்படின்னு நம்ம எதுக்கு அண்டர்லைன் பண்ணோம்? நம்ம எதிரிகள் அப்படின்றது எதுக்கு அண்டர்லைன் பண்ணோம்? எதிரி முன்னாடி இருந்து இந்த வேலையை பண்ணுவான், அது உங்களுக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட சூதானமா இருப்பீங்க. ஆனா துரோகி பின்னாடி இருந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற வேலையை எல்லாத்தையுமே பண்ணுவான். இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அவன் தான் பண்றான்றது தெரியாது. ஆனா பிரச்சனை என்னன்னா நீங்க தான் யோசிக்கணும். இது யாரால நடக்குது, எதனால நடக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சின்ன ஒரு இடத்துல நீங்க மைனூட்டா யோசிச்சு பாருங்களேன். இப்ப உங்க கூட இருக்கிறவன் என்ன மாதிரி இருக்கிறான், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறானா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு பேசுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ண உடனே அந்த முக்கியமான தகவலை சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருப்பீங்க, அதை அவங்க காதுல வாங்க மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவலை சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்போ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. பெருசா உங்க மேல வந்துட்டு அலட்சியம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ராவாலாம் தெரியாது, ரொம்ப லைட்டா தெரியும். அது என்னன்னா அதுக்கு வேலிட் ரீசன் சொல்லுவாங்க. ஏய் இந்த மாதிரி உடம்பு சரியில்லப்பா, இந்த மாதிரி இப்படி ஆகி போச்சு, அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க, உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும். ஒருவேளை இவன் நம்மளை ஏமாத்துறானோ அப்படின்ற ஒரு யோசனை வரும், இல்ல ஒருவேளை இவன் நம்மளை ஏமாத்துறாளோ அப்படின்ற யோசனையும் வரும். ஆனா அந்த இடத்துல இவங்க இதை சொல்றதுனால, அதாவது நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மள கில்ட்டியாகவும் அவங்கள ஒரு விக்டமாவும் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கிரியேட் பண்ண வச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை நம்மளை வச்சிருப்பாங்க. எப்பவுமே இவங்க கூட இருக்கக்குள்ள நமக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபியர் அப்படின்றது இருக்கும். இவன் சண்டை போட்டுருவான், ஏய் உனக்காக தாண்டா மச்சான் சண்டை போட்டேன், ஏய் உனக்காக தாண்டி சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளையும் சேர்த்து உள்ள இழுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, விசிபிளியா தான் இருப்பாங்க. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்க விசிபிளே இல்லாம இருப்பாங்க, அதாவது இன்விசிபிளா இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. விஷயம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே உங்களை ஒரு கண்ட்ரோல்லயே வச்சிருப்பாங்க. அதாவது இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணுனா தப்பு, அதை பண்ணுனா தப்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே, அதாவது நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை எப்பவுமே வந்துட்டு கண்ட்ரோல்லயே வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. எப்படின்னா இவங்க வந்துட்டு அட்டென்ஷனா இருக்கணும், அதாவது அட்டென்ஷன் சீக்கர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி நபர்களையும் நீங்க கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. அதே போல தனிச்சு செயல்பட்டா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தனிச்சு நீங்க வந்துட்டு ஒரு செயலை செய்ய போறீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும். இதெல்லாம் தப்புடா, நிறுத்துறா, நீ என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இதை நான் வந்துட்டு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய எக்ஸ் ஆஃபீஸ்ல. ஸோ என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு மேனேஜர் மேல உயர் அதிகாரி இருப்பாங்க பாத்தீங்களா, நம்மளா ஒரு விஷயத்த வந்துட்டு சிந்திச்சு செயல்பட்டு செய்வோம், அது நல்லபடியா அமைஞ்சிரும். ஆனா வந்துட்டு எல்லாத்தையுமே ஓகே எல்லாரும் முன்னாடி பாராட்டி சீராட்டிட்டு கடைசியா வந்துட்டு இது இருந்தாலும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, நான் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டேன் நான், அதனால கொஞ்சம் பார்த்து அடுத்த டைம் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம எது செஞ்சாலும் அதுல ஒரு குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 5வது விஷயம் என்னன்னா, ஸோ இவங்க மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க வாண்டடா உள்ள போவாங்க. வாண்டடா உள்ள போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு குறைகளை கண்டுபிடிப்பாங்க. அதுல குறை கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு செயல்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இதை செஞ்சிருக்கலாம், அதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணுமா, கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க நீங்க எந்த கெட்ட காரியம் செய்ய போனாலுமே அதுக்கு உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுப்பாங்க. நீங்க தவறான ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா அந்த அப்ரூவ்டு எப்படி இருக்கும்னா கணிசமா இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 2, அதாவது 7 சொல்லியிருந்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய 2 என்னன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அப்ரூவ்டு கணிசமா இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி குடிக்க போறேன், இந்த மாதிரி தண்ணி அடிக்க போறேன், தம் அடிக்க போறேன் அப்படின்ன உடனே அவங்க வந்துட்டு அப்படியே அவங்களே ஒரு உரிமை எடுத்து கோவிச்சுப்பாங்க. சரி ஓகே நீ இவ்வளவு தூரம் ஆசைப்படுற, சரி போயிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. சரி போயிட்டு தாராளமா போயிட்டு அப்படிம்பாங்க. ஆனா அதுவே நீங்க வந்துட்டு இன்னிலிருந்து நான் வந்து இதை விட போறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள், இந்த பழக்க வழக்கங்கள் மட்டும் கிடையாதுங்க, நீங்க வந்துட்டு ஒரு நல்ல செயலை செய்ய போறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இன்க்ளூடிங் தான் இதுல வரும். அது மாதிரி நீங்க வந்துட்டு இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு நல்ல செயலை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னு நினைக்கிறேன்டா, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் யோசிச்சு செய் அப்படின்னு சொல்லி நம்மளே குழப்பி விட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்ன போனா, இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா
அதாவது வந்துட்டு நீங்க நல்லா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அவங்களுடைய எண்ணம் என்னன்னா நீங்க நல்லா இருக்கக்கூடாது, உங்ககிட்ட இருக்கிற பணமோ புகழோ இது ஏதாவது அவங்க எடுத்துக்கணும், அவ்வளவுதான். உங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் அவங்க எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கிறதுக்காக தான் உங்களை சுத்தி சுத்தி அவங்க வந்துட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.